பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அங்கே வாடகைக்கு ஒரு ஆசிரமம் எடுத்து நடத்தி கொண்டு வருகிறோம். என்னோடு கூட ஒரு சிலருடன் ஊழியர்களாக இருந்து குடும்பமாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறாங்க. எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதங்களை அங்கே செய்யட்டும். பீகாரிலிருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்தும் ஜார்க்கண்டிலிருந்தும் நம்முடைய கூட்டங்களுக்கு மக்கள் அங்கே வர்றாங்க. ஒவ்வொரு கூட்டங்களிலும் நாம் நடத்துகிற கூட்டங்களில் வருகிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறோம். என்ன சொன்னால் ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்க. ஒரு முறை ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தது எப்படி அப்படின்னு சொன்னால், நம்முடைய கூட்டத்திலேருந்து ஆட்கள் வர்றாங்க. அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நம்ம பெயர்கள் எல்லாம் எந்தெந்த ஊரின் பேரை மட்டும் எழுதி வச்சேன். ஏன்னா எனக்கு அவங்க ஊரெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஊர்கள் கிராமங்கள் எல்லாம் தெரியாது. அப்போ அங்கே லோக்கல் உள்ள ஆட்கள் ஊழியத்தில் நம்ம கூட இருக்கிறாங்க. 8 வருஷமாக ஒருவர் நம்ம கூட இருக்கிறார். அவனும் இன்னொரு பையன் ஒரு 5 வருஷமாக இருக்கிறான். இது 2 பேரையும் நான் சொன்னேன், இந்த ஊர்களெல்லாம் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கப்பான். அப்போ அவங்களுக்கும் தெரியாது, ஏன்னா பல ஊர்களில் இருந்து வர்றாங்க. அப்போ ஒரு வாரம் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தேன். அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் எவ்வளோ முடியுமோ 4 கிராமம் 5 கிராமம் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி விசாரிங்கன்னு சொல்லி பைக்கில் அனுப்பி வச்சேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவான் காலையில். நான் ஒரு 9:30 நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. ஒவ்வொரு கிராமமும் போயிட்டு ஒவ்வொரு கிராமம் போனதை எனக்கு அப்டேட் பண்ணுவான். இவ்வளோ நேரம் நான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன், அடுத்து நான் இந்த கிராமத்துக்கு போகிறேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் தகவல் கொடுப்பேன் ஃபோன் பண்ணி. ஏன்னா அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கும், என் நம்பர் அவங்க வச்சுருப்பாங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இப்படி நம்முடைய ஊழியத்தில் இருந்து 2 பேர் அங்கே வர்றாங்க, உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு வருவாங்கன்னு. அப்போ நான் அவங்களுக்கு இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவேன். அப்போ அவங்க காத்திருப்பாங்க, வேலைக்கெல்லாம் போகாமல் இன்றைக்கி நம்ம ஐயா அனுப்பி விட்றாங்களே, இவங்க ஊழியக்காரங்க வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாமல் காத்திருப்பாங்க. அப்போ நான் முன்கூட்டி அவங்களுக்கு தகவல் சொல்லுவேன். இப்போ இவங்க ஒவ்வொருவராக போட்டு எனக்கு அப்டேட் பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் ஆகிட்டு இங்கே வர்றதுக்கு. நான் அப்போ யோசிக்கிறேன், என்னடா உனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதா இங்கேருந்து சேர்றதுக்கு? பைக்கில் தானே போகிறீங்க? ஒரு முறை கோபத்தில் சத்தம் போடுறேன் அவனை. ஏன்னா எவ்வளோ நேரம் ஒருத்தர் உங்களுக்காக வேலைக்கு போகாமல் காத்திருக்கிறாங்க, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு. ஒரு 3 ஊருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சாயங்காலம் 5 மணி ஆகிட்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது எவ்வளோ தூரங்கிறது எனக்கு தெரியல. இவர்களும் முதல்ல நமக்கு எதுவுமே சொல்லலை. அப்போ போயிட்டு வந்துட்டு தான் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா கொஞ்சம் கோபமாக லேட்டானதுனால சத்தம் போட்டப்போ அந்த நேரத்தில் அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்கிறான், சார் இந்த ஊர்லேருந்து இங்கே போக இத்தனை கிலோமீட்ரு, இங்கே ரோடு வசதிகளே கிடையாது, நாங்கள் அங்கே போய் ஒரு ஊருக்கு அந்த ஊருக்கு போய் சேர பைக்கில் போகிறதுக்கே எனக்கு 3.5 மணி நேரம் பிடிக்குது. நம்ம இடத்துலேருந்து அவங்க ஒரு கிராமம் மாஞ்சின்னு ஒரு கிராமம் சொல்கிறாங்க, அங்கெல்லாம் போகிறதுக்கு நான் இருக்கிற இடத்துல நானும் நேரில் 3 முறை போயிருக்கேன். முதல்ல அவங்கள அனுப்புனேன். அதுக்கப்புறம் அந்த மக்களுக்காக நான் ஒரு ஜெபிக்கிறதுக்காக ஒரு முறை போனேன், இன்னொரு முறை ஒரு சில விசேஷத்துக்காக போனேன். அப்போ போகிறதுக்கு மாத்திரம் 3 மணி நேரம் என்னோட இடத்துல இருந்து. காலையில் நான் 10 மணிக்கு கிளம்புனா அங்கே போய் சேர கிட்டத்தட்ட ஒரு 2 மணி என்னமோ ஆச்சு. அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தான். நான் 1/2 மணி நேரத்தில் அங்கே ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். 2:30 மணிக்கு நம்ம கிளம்புதேன். நான் வீட்டுக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 7 மணிக்கிட்ட ஆகிட்டு. அப்போ 4 மணி நேரம் கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா பாதை சரியான பாதை கிடையாது. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஒரு கிராமத்துக்கு பைக்கில் போகிறதுக்கே நமக்கு 4 மணி நேரம் எடுக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அவன் எப்படி வருவான்? அங்கே இருந்து குடும்பத்தை கூட்டிகிட்டு இப்படி வர்றாங்களே, வயதானவங்கள்லாம் சிலர் வர்றாங்க, சின்ன பிள்ளைகள் வர்றாங்க. இவங்க இவ்வளோ தூரம் 3 வண்டி மாறி வரணும். சில இடங்கள்லாம் வண்டி கிடையாது. நமக்கு மீட்டிங் வர்ற ஒரு பையன் 6 கிலோமீட்டர், ஒரு 22-23 வயசு இருக்கும், 6 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் அங்கே ஒரு இந்த ஷேர் ஆட்டோ வரும் ரோட்டில். சில இது டோட்டோன்னு சொல்லுவாங்க, இந்த பேட்டரியில் ஓடுற வண்டி. 6 கிலோமீட்டர் வந்து தான் அந்த வண்டியை பிடிச்சி வருமா. அப்போ அவன் சொல்லுவான் 6 கிலோமீட்டர்னா வரணும். அப்போ நான் தொடர்ந்து ஒரு 3 நாள் மீட்டிங் ஒவ்வொரு மாதம் வைக்கும்போது நான் அவங்கள அனுப்ப மாட்டேன், இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே. அப்படி ஒரு சிலர் நம்மகிட்ட தங்கிடுவாங்க 3 நாளைக்கு. சிலரெல்லாம் குடும்பமாகவே தங்கிடுவாங்க. இந்த பீகார்லேருந்து வர்றவர், இன்னொரு போலீஸ்கார் ஒரு குடும்பமாக வர்றார், 2.5 வருஷம் அவர் வந்து 3 நாள் தங்குவார். மாதத்தில் ஒரு 3 நாள் லீவ் போட்டு வருவார். நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டு இங்கே 3 நாள் ராத்திரி பகல் ஜெபம் இருக்கும். கண்டினியூவாக 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மீட்டிங் இருந்து
சாப்பாடும் இங்கே இருக்கும், தங்குறதும் இங்கே தங்கிட்டு போவாங்க. இப்படி ஒரு சிலர் வந்து தங்கிட்டு போகிறாங்க இப்போது. அப்போ முறையாக நான் அப்படி பார்க்கும்போது இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனை கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், இவ்வளவு தூரத்துலேருந்து வர்றாங்களே, இவங்களை எப்படி நம்ம பசியோடு அனுப்புறது? இத்தனை நாள் நம்ம தெரியாமல் அனுப்பிட்டோமே. அப்போ இவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பான்? ஒரு சிலர் அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க, நான் எங்கள் சொந்தக்காரர் வீட்டில் தங்கிடுவேன், இன்றைக்கி தங்கிட்டு போவேன்னு. அப்புறம் 2 மாதம் வரமாட்டாங்க. 2 மாதம் கழித்து 3 மாதம் கழித்து திரும்ப வருவாங்க. அப்போ இத்தனை மாதம் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க, அடிக்கடி சொந்தக்காரங்க வீட்டில் தங்கினா நல்லா இருக்காது, அதனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் வீட்டில் ஒரு நாள் தங்கணும், பெரிய ஒன்றும் பெருசாக தெரியாது. அடிக்கடி போய் தங்கினான்னா நல்லா இருக்காது சாதுஜி, அப்போ எங்களுக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக தான் எங்களால் வர முடியல. அப்போ எனக்கு அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ எல்லாரையும் தங்க வைக்கிறதுக்கான அவ்வளோ பெரிய இடமெல்லாம் இல்லை. ஒரு 10 பேர் நம்ம கூட தங்க வைக்கலாம். இன்னும் ஏற்கனவே நம்ம ஊழியத்தில் 10 பேர் இருக்கிறாங்க, அது போக ஒரு 10 பேர் தங்கினாங்கன்னா அவ்வளோதான். நமக்கு ஸ்பேஸ் அங்கே ரொம்ப கம்மி. வாடகைக்கு தான் ஒரு இடத்த எடுத்துருக்கோம். பெரிய ஒரு இடமெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு இடம் தான், ஆசிரமம் தான். ஒரு 3 ரூம்பு தான் இருக்குது, முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறோம். அப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இவங்க சொல்கிறது. அப்போ தான் முறை யோசிச்சு, இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நமக்கே 6 மணி நேரம் 4 மணி நேரம் போகிறதுக்கு 4 மணி நேரம் வர 4 மணி நேரம் 8 மணி நேரம் பிடிக்குன்னா 10 மணிக்கு நம்ம மீட்டிங்கு வரணும்னு சொன்னால், நானே 10 மணிக்கு பைக்கில் போனாலே 6 மணிக்கு கிளம்பணும். அப்போ அவன் எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பான்? அதே மாதிரி இங்கே நம்ம 2 மணிக்கு முடித்தேன் அப்படின்னா, அவன் 2 மணிக்கும் போது எல்லோரும் வரிசையாக ஒவ்வொருத்தராக ப்ரேயர் பண்ண வருவாங்க. எப்படி 1 மணி நேரம் மேலே 1.5 மணி நேரம் சிலருக்கு வரிசையாக ப்ரேயர் பண்ணணும். அவங்க சூழ்நிலையை சொல்லி ஜெபிக்கணும். 1.5 மணி நேரம் மேலே எடுத்துரும். அப்போ ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு அவன் போய் சேர்றதுக்கு வீட்டுக்கு போய் 10 மணி ஆயிரும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம நைட்டு 10 மணிக்கு போய் அவன் எப்படி சமைச்சு எப்படி சாப்பிடுவான்? ஆவிக்குரிய போஜனம் நம்ம அவனுக்கு கொடுக்குறோம், ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அவன் மானசத்தில் டயர்ட் ஆகிருவானே, சோர்ந்துருவானே, இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்களேன்னு சொல்லி மன வருத்தமாய் அப்போ யோசித்தேன், ஏதாவது கொடுக்கலாமேன்னு சொல்லி. அப்போ நானும் இப்போ உங்களுக்கு ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், நமக்கு பெரிய அளவில் எல்லாம் இங்கே சப்போர்ட் எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சன்னியாசியாக ஊழியம் செய்கிறவன், பரதேசியாக சுற்றி தெரிகிறவன். எந்த ஒரு சபையும் இதுவரைக்கும் எந்த ஒரு சபையும் நம்மை பொறுப்படுத்து நம்முடைய ஊழியங்களை தாங்குகிற மாதிரியோ இல்லை யாராவது தாங்குகிற மாதிரியோ கிடையாது. ஒரு சிலர் என்னாலே கர்த்தருடைய நன்மையை பெற்றவர்கள், என் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்த நிமித்தமாக ஒரு சிலர் ஏதோ ஒரு சின்ன தொகையை கொடுக்குறாங்க. அது மூலமாக இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு வர்றோம். பெரிய ஒரு இதுவரைக்கும் ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியில் நம்ம ஸ்ட்ராங்கான இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு பொருளாதார ரீதியில் பிளவினமான ஒரு ஆள் தான். அப்போ எனக்கு மன வருத்தமாக இருக்குது, இவங்களை வெறும் வயிற்றோடு நான் இத்தனை நாள் அனுப்பிட்டேனே, சாப்பிடா கொடுக்காம எதுவும் கொடுக்காம அனுப்பிட்டேனேன்னு. அப்போ நான் சொல்கிறேன், அடுத்த மீட்டிங்கில் இருந்து இவங்களுக்கு பழம் கொடுத்து அனுப்பிடலாம்ப்பா, பழத்தை சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குமே. அப்போ இந்த 2 பேர் போனாங்களே அவங்க ஊருக்கு, அப்போ என்கிட்ட சொல்கிறான், சார் எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க, பழத்தை கொடுத்தா அவனால் எப்படி பழத்தை சாப்பிட்டுட்டு தாக்கு பிடிக்க முடியும்? அப்போ அப்படின்னு நான் யோசிக்கிறேன், அப்போ என்னப்பா செய்யலாம் நீயே சொல்லு. அப்போ அவன் சொல்கிறான், கொஞ்சம் நம்ம அவங்க ஊரில் அதிகம் இந்த கொண்டக்கடலையை ஊறப்பட்டு அவிச்சு சாப்பிட்றது நிறைய சாப்பிடுவாங்க. அப்போது சொல்லலாம், கொண்டக்கடலையை கொஞ்சம் நம்ம அவிச்சு கொடுத்துரும், அது கூட அந்த ரவையை கொஞ்சம் இனிப்பு மாதிரி பண்ணி கொடுத்துரும், இதை சாப்பிட்டாங்கன்னா பழத்துக்கு பதிலாக நம்ம இதை கொடுத்தோன்னா ஓரளவுக்கு இதாக இருக்குமேனு. அப்போ நான் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறேன், எனக்கு மனசுக்கு திருப்தியே இல்லை. அப்போ நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், கொடுக்கறதுக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம், ஒன்று பண்ணுவோம், வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பிடும், திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகட்டும். அப்போ அவன் சொல்கிறான், ஏன்னா நல்லா யோசிங்க, அந்த நேரத்தில் இந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு 1500 ரூபா, ஒருத்தனுக்கு 2000 ரூபா, இவ்வளோ தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மாதத்துக்கு. அந்த நேரம் அவனுக்கு அப்போ 3 பிள்ளைகள், இன்றைக்கி 4 பிள்ளைகள் ஆகிட்டு, 3 பிள்ளையை வச்சுருக்கிறான், 2000 ரூபா கொடுத்துக்கிறேன், இன்னொருத்தனுக்கு 1500 ரூபா கொடுக்கேன். ஏன்னா என்னால் அதுக்கு மேலே கொடுக்க முடியல, அந்த நிலைமையில் இருக்கிறேன். பசியோ பட்டினியோ வறுமையில் தான் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து வேறு எங்கேருந்து எந்த சப்போர்ட்டும் நமக்கு கிடையாது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருக்கிற அந்த கிராம மலைப்பகுதியில் அங்கே எங்களுக்கெல்லாம் யாரும் கொடுக்குற நிலைமையில் இல்லையே, நாங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவன் என்கிட்ட சொல்கிறான், எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? ஏன்னா அவனுக்கு தெரியும் இத்தனை வருஷம் என் கூடவே இருக்கான், எப்படி சாப்பாடு எப்படி போட முடியும் இவ்வளோ பேருக்குன்னு. அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நான் யார்கிட்டையாவது பிச்சை எடுக்கிறேன்ப்பா, நான் பிச்சை எடுத்தனாலும் இவங்களுக்கு சாப்பாடு போடுதேன்.
நான் அதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் எதுவும் கேட்டது கிடையாது, ஊழியத்துக்காக கூட கேட்கல. ஆனால் அவங்க பசியோடு இப்படி போகிறாங்க அப்படின்னதும் எனக்கு தன்மானன் ஒன்று என்னை ரொம்ப தடுத்துக்கிட்டே இருந்தது. எப்படி நம்ம கேட்குறதுன்னு சொல்லி அன்னைக்கு தன்மானத்தை விட்டு, நாம் எனக்காக இல்லை, நமக்காக எதுவும் இல்லை, நான் திருமணம் முடிக்காமல் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்குன்னு மனைவி பிள்ளைகள் குடும்பம்னு எதுவுமே கிடையாது, நான் இன்றளவும் எனக்குன்னு சொல்லி ஒரு அடி நிலம் இல்லாமல் பரதேசியாக நான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், இத்தனை வருஷம் நான் கேட்கல யார்கிட்டையும், இந்த ஜனங்களுக்காக நான் பிச்சை எடுத்தனால நான் சாப்பாடு போடுறேன். அப்போ என் நண்பன் ஒருவன் இன்றைக்கி நம்மளுடைய ஊழியத்தில் இருக்கிறவன் சில உதவிகளை செய்கிறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய மன வருத்தத்தை வேறு யார்கிட்டையும் நான் சொல்லலை, அவன்கிட்ட மாத்திரம் சொன்னேன். இப்படி சூழ்நிலை இருக்குதுப்பா, எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது, ஏதாவது நீ ஒரு உதவி செய்ய முடியுமா இந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க. இத்தனை பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்க, பசியோடு போகிறாங்க. அந்த சாப்பாட்டுக்கு உன்னால் முழு பொறுப்பை நீ எடுக்க வேண்டாம். ஏன்னா அவனும் பெரிய பணக்காரனெல்லாம் இல்லை, பெரிய வசதி படைத்தவனெல்லாம் இல்லை, அன்றாட காட்சி. தினமும் வேலைக்கு போனால் தான் அவன் சாப்பிட முடியும். அவன் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா அவனுடைய பிள்ளைகள் பட்டினி இருக்கணும். ஏன்னா எனக்கு அவனை நல்லாவே தெரியும், அவன் குடும்பத்தை நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ அவன் பேரை சொல்லி உங்கள் முன்னாடி சொல்ல விரும்பலை. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி அவன் பார்த்தான்னு சொன்னால் புரிஞ்சுக்கிடுவான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன், இந்த நிலைமையில் இருக்கிறோம்ப்பா, உன்னால் முடிஞ்சதை ஏதாவது நீ உன் சார்பாக கொடுக்கணும்னு சொன்னால் நீ கொடுக்கலாம். அப்படி நீ கொடுத்தேன்னா ஒரு சிலர் அவங்க வயிறு நிரப்பப்படும், போஷிக்கப்படுவாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ அவன் சொல்கிறான், சரி சார், என்னால் முடிஞ்சது நான் ஏதாவது செய்ய பார்க்குறேன்னு சொல்லி. அப்போ எனக்கு என்னுடைய கையை கொஞ்சம் தூக்கி விட்டது போல் இருந்தது. அதே போல் மீட்டிங்கு முந்தின நாள் நான் அவனுக்கு மீட்டிங்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி சொன்னேன், மீட்டிங் வரப்போகுதுப்பா. அப்போ அவன் உடனே ஒரு தொகை அந்த கூட்டத்துக்கானது அவனால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை கொடுத்தான். பெரிய தொகையில் ஒரு சிறிய தொகையை கொடுத்தான். அந்த சிறிய தொகை எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. ஏன்னா ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்குது. அப்போ அது கூட எப்படியோ ஒரு மாதிரி பண்ணி சாப்பாடு போட்டோம். அன்னைக்கு சாப்பாடுனா பெருசாக ரொம்பலாம் ஒரு இல்லை, ஒரு சாம்பார், நம்ம ஊர் சாம்பார். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நம்ம கூட்டத்துக்கு வர்றவங்க தமிழ்நாட்டு சாம்பார் சாப்பிட்றாங்க. இந்த பையாக்காரங்க அங்கே பருப்பு கொடுப்பாங்க, பருப்பெல்லாம் இல்லை, டால்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. இங்கே இருக்கிற கல்யாண வீட்டு சாம்பார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே சாம்பார் மசாலா ரெடி பண்ணி சாம்பார் சாப்பாடு, அதுக்கு ஊறுகாய். ஏன்னா நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு இதுக்குமே நான் தான் பண்ணணும். 10 மணி வரைக்கும் இன்றைக்கும் 150 பேருக்கு நானே என் கூட 2 மணி நேரம் உடன் ஊழியர்களுக்கு இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ஆள் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சாப்பாடு பண்ணி சாம்பார் முழுக்க முழுக்க காய்கறியெல்லாம் வெட்டி தருவாங்க. சாப்பாடு வெந்துட்டான்னு பார்த்து இறக்குனதுக்கப்புறம் சாம்பாரை வச்சு முடிச்சுட்டு 10 மணிக்கு நான் மீட்டிங்கில் போய் நிற்பேன். இன்றைக்கும் சமையலை பண்ணி முடிச்சுட்டு தான் நான் போவேன். இன்றைக்கி அந்த மக்கள் சாதுஜி தான் சாம்பார் வைக்கணும்னே சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த சாம்பார் மேலே அவங்களுக்கு ஒரு பிரியத்தை கொடுத்துட்டார். அப்போ அவங்களுக்கு சாம்பாரும் வச்சு ஊறுகாவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஊறுகாவும் சாம்பாரும் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். திருப்தியாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. ஏன்னா பசியோடு அவ்வளோ தூரத்துக்கு போகணும், இல்லை சொந்தக்காரன் வீட்டில் போய் சோத்துக்கு நின்னது போல் நிற்கணும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி அவமானமாக அவங்களுக்கு இருக்கும். இப்போ அப்படி இல்லை. கூட்டம் முடிஞ்சது 3 மணி ஆகும். முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்க. அதில் ஒருவர் எனக்கு சொன்னார், அப்போ வியாதிப்பட்டு பல நாட்கள் சாப்பிட முடியாமல் கிடந்த ஒருத்தரை கொண்டு வந்து போட்டாங்க. நம்ம மீட்டிங்கில் வந்து படுத்து கிடந்தார், எலும்பி உட்காரவே முடியாது. பல நாட்கள் சாப்பிடாமல் கிடந்த ஒருத்தர், அவர் மாதக்கணக்காக சாப்பிடாமல் இருந்தவர். அன்றைக்கி கூட்டத்தில் வந்து வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டார். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நிலைமையில் கொண்டு வந்து போட்டாங்க. அவர் பிழைக்க மாட்டார் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தார். கொண்டு வந்தாங்க அவரை. அப்போ அவர் திருப்தியாக சாப்பிட்டார். சாப்பிட்டதும் அங்கே அவரை கொண்டு வந்தவங்க சொன்னாங்க என்கிட்ட, இவர் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதே நாங்கள் பார்க்கோம், அதுவும் ஒரு நல்ல மனுஷன் சாப்பிட்றத விட அதிகமாக சாப்பிட்டார் இன்றைக்கின்னு சொல்லி. அப்போ அவர் எனக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். பாபாஜி நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் அங்கேருந்து மும்பை ஊழியத்துக்கு மும்பைக்கு வந்திருக்கேன். அப்போ சொன்னேன் மும்பையில் இருக்கிறேன். அப்போ இவர் என்கிட்ட சொன்னார், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதில்லை, அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது சாப்பாடு, நான் நிறையா சாப்பிட்டேன். அப்போ அவர் சொல்கிறார் கடைசியாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரன் ஒருத்தனை ஆசீர்வதிப்பான். ஆனால் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், ஏன்னா மனசார சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன்,
இதுவரைக்கும் என் வாழ்நாளில் நான் இப்படி சாப்பிட்டதும் இல்லை, இவ்வளோ ருசியாக சாப்பிட்டதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ அதை எனக்கு கேட்கும்போது ஒரு மன நிறைவில் இருந்து சொல்கிறான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு. அப்போ எத்தனை பேர் பசியோடு இருந்திருப்பாங்க. ஆவிக்கு போஜனம் கொடுக்குறோமே, அப்போ இந்த மாம்சத்துக்கான போஜனத்தையும் நம்ம தானே கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்களே, இவனை வெறுமையாக அனுப்பக்கூடாதுன்னு ஒரு 3 மாதம் முதல்ல போட்டுட்டோம். அப்போ என் கூட நமக்கு வீடு கொடுத்துருக்கிறார். இந்த கூட்டம் நடத்துறதுக்கெல்லாம் அவர் தான் கொடுத்துருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். அந்த அங்கிள் என்கிட்ட சொல்கிறாரு, சதுஜி எப்படியோ ஒரு 3 மாதம் கொடுத்துட்டீங்க, 3 மாதம் சாப்பாடு போட்டீங்க, இப்போ இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இங்கே சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இனிமே? இத்தனை பேருக்கும் இன்றைக்கி 150 பேருன்னா வர வர இன்னும் பெருகுவாங்க. ஏன்னா முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது 10 பேரோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 10 பேர் இருந்தது, 2.5 வருஷத்தில் 150 பேராக இருக்குது. 150 பேர் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் 100 பேர் புது புது ஆட்கள் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் புது புது ஆட்கள், பாதிக்கு மேலே புது ஆட்கள் தான் வருவாங்க. ஒருத்தர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, ஒருத்தர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அப்படி புது புது ஆட்களாக வர்றாங்க. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இன்னும் ஆட்கள் பெருகிக்கிட்டே போவாங்க, நீ எப்படி சமாளிக்க போகிற? ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 6 வருஷமாக என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. என் நிலைமையெல்லாம் அவரும் நிறைய தெரியும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எப்படி சமாளிப்ப? உன்னால் முடியுமா? நீ இதை செய்யாத, நிறுத்திடு. அப்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லை அங்கிள், நான் கொடுக்கேன்னு சொல்லிட்டேன், நான் கொடுப்பேன். அப்பா அவர் சொல்கிறாரு, எப்படி நீ செய்வ? உன்னால் எப்படி முடியும் இத்தனை பேர் கொடுக்கறதுக்கு? ஏன்னா நாங்கள் காணிக்கைன்னு வாங்குறது கிடையாது யாருக்கிட்டையும். இந்த காணிக்கையை பற்றிலாம் யூபியில் பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அவனே பசியோடு வர்றான், வறுமையோடு வர்றான், அவனுக்கே உடுத்த துணி கிடையாது. உடுத்த வஸ்திராம இல்லாதவன்ட்ட போய் கை நீட்ட முடியுமா? தமிழ்நாட்டு ஊழியம் வேறு, உத்தரப்பிரதேச ஊழியம் வேறு, அதுவும் நாங்கள் இருக்கிற நிலைமையே வேறு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எப்படி செய்வேன்னு. அப்போ நான் சொல்கிறேன், நான் கர்த்தரை நம்புதேன், என்னை அழைச்ச ஆண்டவரை நம்புதேன், நான் இல்லை, அவர் எனக்கு படிகளை வைப்பார். இது அவருடைய பிள்ளைகள். எனக்கு இருக்கிறது போல் அவருக்கும் மனவேதனை இருக்கும், பாரம் இருக்கும் அவருக்கும். அவர் பிள்ளைகள் பசியாக போகிறாங்கன்னு நான் முயற்சி செய்கிறேன், அவர் எனக்கு தருவார். நான் அவரை நம்பி சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபையில் 2.5 வருஷம் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 3 நாள் தங்கினாலும் சரி 3 வேளையும் சாப்பாடு. யாருமே பட்டினியாக இன்றைக்கி வரைக்கும் அனுப்பலை. கர்த்தருடைய கிருபையினால் இப்படி கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறாரு, நிறைய அதிசயங்களை செய்கிறாரு. மரணத்துக்கு எதுவான நிறைய பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க, விடுதலை பெற்றிருக்கிறாங்க, பிசாசிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. மந்திரவாதிகள் 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு வீடு கொடுத்துருக்கிறோம் சொல்லியிருக்கிறவரே ஒரு மந்திரவாதி ஒரு காலத்தில் இருந்தவர் தான். அவருக்குள்ளே 36 பிசாசு இருந்தது. டெய்லி மரணத்துக்கு எதுவாக அவர் அலறி கத்துவார், பயந்து பயங்கரமாக சங்கிலியாலாம் ஒரு காலத்தில் அவர் கட்டி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அவர் வீட்டில் தான் ஊழியமே நடந்து கொண்டு இருக்குது. கர்த்தருடைய கிருபையினால் அங்கே ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், எனக்காக என்னோடு கூட இருக்கிற ஊழியர்களுக்காக எலியாவின் மினிஸ்ட்ரி, எலியாஸ் மினிஸ்ட்ரின்னு வச்சுருக்கிறோம். எலியாவின் ஊழியங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எலியாவின் நாட்களிலே எலியா எப்படி ஊழியத்தை கர்த்தருக்கென்று வைராக்கியமாக செய்தாரோ அதே போல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு மலை பிரதேசத்தில் கர்த்தர் கொண்டு போய் என்ன வச்சிருக்கிறாரு. நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை என்னுடைய பங்கும் இந்த ஊழியத்தில் இருக்கணும், நானும் இந்த ஊழியத்துக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன், ஒரு கைப்பிடி அரிசி அது என்னுடையதாக இருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை ஒருவேளை கர்த்தர் இருதயத்தில் ஏவினால் நீங்கள் செய்யலாம். கட்டாயமாய் அல்ல, நீங்கள் யாரையும் வலுக்கட்டாயமெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஒருவேளை இப்படிப்பட்ட அந்த தரித்திரர்கள், ஏழைகள் மக்கள் தேவனை தேடி வர்றாங்க தூரத்தில் இருந்து, அவங்க வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி அரிசி என்னுடையதாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதே போல் நாம் வாடகைக்கு தான் அங்கே ஒரு இடம் எடுத்து கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் மக்கள் கூடுனதுனால அது நெருக்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டில் 150 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் அது வீட்டு முன்னாடி ஒரு முத்தம் மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது, அதில் தான் உட்கார வச்சுருக்கிறோம். இன்னும் நெருக்கி உட்கார்ந்தா ஒரு 50 பேர் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு கஷ்டம். அதுவே கேட்டு வரைக்கும் ஏற்கனவே இப்போ ஃபுல்லாக நிரம்பி தான் இருக்குது. நாங்கள் அதனால் நம்ம கூட வந்து இருக்கிறவங்க தங்குறாங்க அங்கே. இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், இப்போ இத்தனை பேர் வந்து தங்குறதுனால நமக்கான சொந்த இடமா இருந்தால் இன்னும் வாலிபர்கள் நிறைய பேர் அங்கே ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஆசையாக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் தங்கிறதுக்கு தூரத்துலேருந்து வர்றாங்க, ஆசையாக இருக்கிறாங்க. ஆனால் தங்க வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்கு மேலே நம்மளால் தங்க வைக்க முடியாது, ஏன்னா வாடகைக்கு இருக்கிற இடம் அங்கே.
இதே நமக்கு சொந்த இடமா இருந்தால் தூரத்துலேருந்து வர்றவர்கள் கொஞ்சம் இலைப்பாரிட்டு போகலாம், இன்னும் அதிகமான பேர் வருவாங்க. அதனால் சொந்த இடம் வாங்குறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் கூட எலியாஸ் மினிஸ்ட்ரிக்கு என்று சொல்லி ஒரு இடம் வாங்குறதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. நாம் ஒரு ஆசிரமம் அமைத்து செய்கிறதுனால, ஊழியர்களுக்கான பயிற்சியும் கொடுக்கறதுனால, நிறைய பேர் அங்கே தங்க வைக்கிறதுனால ஒரு சின்ன இடத்துல இதெல்லாம் செய்ய முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஏக்கர் இருந்தால் தான் நாம் செய்ய முடியும். ஏன்னா கூட்டம் நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பரப்பளவு இடம் நமக்கு தேவை. அது போக ஊழியக்காரர்கள் அங்கே இருந்து படிக்கிறாங்க, ஊழியம் பயிற்சிகள் கொடுக்குறோம், அவங்களுக்கு தங்குறதுக்கான இடம் வேணும். இதுபோல் நம்முடைய மீட்டிங்கு கூட்டங்களுக்கு வர்றவங்க தூரத்துலேருந்து, பீகார்லேருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, மத்திய பிரதேசத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களையும் தங்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வேணும். லேடிஸ் ஜென்ஸுன்னு தனியாக அவங்களுக்கு ஒரு இடத்த அமைச்சு கொடுக்கணும், ஒரு செட்டு மாதிரியாவது போட்டு கொடுக்கணும், இவர்களுக்கான பாத்ரூம் வசதிகள்லாம் செய்து கொடுக்கணும். அப்போ ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இதை நம்ம செய்ய முடியாது. ஊழியம் கர்த்தர் கொடுத்துருக்கிறது பெரிய ஊழியம். நீங்கள் ஜெபிங்க, குறைஞ்சபட்சம் 3 ஏக்கராவது இருந்தால் தான் இதையெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். இந்த இடம் வாங்குறதுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை அங்கே ஊழியத்துக்காக இடம் வாங்குறதுல என்னுடைய பங்கும் இருக்கணும்னு உங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும்னு சொன்னால், கர்த்தர் ஏவினார்னு சொன்னால், நீங்கள் அதுக்கான உதவிகளை செய்யலாம். இங்கே யாருக்கும் எதுவும் கட்டாயம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் அங்கே வேலைகளை செய்கிறோம், வேர்வைகளை சிந்துகிறோம். ஒருவேளை எங்களுக்கு ஒத்தாசையாய் நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, இந்த ஊழியத்துக்கு நான் ஒரு தூணாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம், உங்களால் இந்த உதவிகளை செய்யலாம். அப்படி இல்லை நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கலாம். ஏன்னு சொன்னால் ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு ஊழியமும் நிற்காது. ஜெபம் தான் முதல்ல தேவை. முதல்ல எனக்காக ஒரு நிமிஷம் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஒரு முடிஞ்சால் உதவிகளை செய்யுங்க. ஒருவேளை இந்த ஊழியத்தில் நானும் இணைந்து ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு அங்கே ஊழியத்துக்கு என்னோட கூட வரலாம், வந்து ஊழியத்தை செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் துவங்கினேன். ஆனால் அந்த ஊழியத்தை குறித்து சில காரியங்களை பேசும்போது எனக்கு நேரம் எல்லாம் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல என்னால் முடியல. அதுக்குள்ளே சாட்சி இந்த நம்மளுடைய ஊழியத்தை பற்றி சொல்கிறதுலையே நேரம் போயிட்டு, நான் உங்களுக்காக இப்போ ஒரு சின்ன ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. நாம் அடுத்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். நான் ஊழியத்தை குறித்து சொன்ன சில காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாருக்கும் கட்டாயமும் கிடையாது, வலுக்கட்டாயம் அல்ல. அவரவர்கள் மன விருப்பத்தின்படி நீங்கள் செய்யுங்க. எனக்காக கட்டாயம் ஜெபிங்க. ஜெபிக்கிறதை மாத்திரம் நான் உங்களுக்கு கட்டாயமாய் சொல்லுவேன். எனக்காக நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா பல நெருக்கத்தில் நாங்கள் அங்கே ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோம். பல நேரங்களில் மனச்சோர்வு உண்டாகுது. இப்போ கூட போன வாரத்தில் ஒருவர் என்கிட்ட இருந்து ஊழியம் பயிற்சி எடுத்துகிட்டு போய் ஊழியம் செஞ்ச ஒருத்தர் தனியாக போய் ஊழியம் செஞ்சுட்டார். அவர் 1 வருஷமாக ஊழியம் செய்கிறார். அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஒரு வீட்டில் இருந்து அவர் ஒரு 10 பேரோடு இருந்து ஜெபிச்சிருக்கிறாரு. அங்கே கூட்டம் நடத்தியிருக்கிறாரு 10 பேரோடு இருந்து ஒரு வீட்டில் வச்சு. அப்போ அவரை வலுக்கட்டாயமாக மதம் மாற்ற தடை சட்டத்தின் கீழே அவர் மேலே கேஸ் பதிவு பண்ணி, அவரை யார் வீட்டிலையுமெல்லாம் போய் கட்டாயமெல்லாம் ஜெபம் நடத்த முடியாது. ஆனால் அங்கே அப்படி பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு அவர் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை போட்டு, அப்போ அவர் சொல்லும் போது ஒரு வீடியோ கூட ஹிந்தியில் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிற வரைக்கும் இயேசு பேரை சொல்லவோ ஜெபம் நடத்தவோ இங்கே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த வீடியோவில். அப்படி நெருக்கங்கள் நிறைய இருக்குது. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க, ஜாமீன் கிடைக்கல, குறைஞ்சது 2-3 மாதம் ஆகும் போல் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஜெபிச்சுக்கோங்க. இப்படி ஒரு பலவித சிக்கல் மத்தியில் நாங்கள் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். அதே நேரத்தில் உங்களால் எங்களுக்கு கைத்தாங்கலாக மோசேக்கு யோசுவா கையை தூக்கி நிறுத்தினது போல உங்களுக்காக உங்களுடைய கையை தூக்கி நிறுத்த நானும் ஒரு துணை செய்கிறேன் என்று சொல்லி, நானும் ஒத்தாசை செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது முடிஞ்ச உதவிகளையும் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஊழியத்தில் இருந்து சில காரியங்களை குறித்து நான் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். நீங்கள் அவங்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள், நாங்களும் தரித்திரத்தில் இருக்கிறோம், நாங்களும் வறுமையில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தரித்திரத்தையும் வறுமையை மாற்றி போடுங்க ராஜா. அவர்களுக்கும் உதவி செய்யுங்க. குற்றங்கள் குறைகள் இருக்கும் என்று சொன்னால் தயவாய் மன்னித்து இவர்களுக்கு இறங்குங்க.
கடன் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வியாதி பிணியில் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த வியாதி பிணிகளை நீக்கி போடுங்க. இவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அதே போல் இந்த ஊழியத்திற்கு உதவி செய்ய ஆசைப்படுகிற என்று சொன்னால் அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய இருதயங்களையும் அப்படிப்பட்ட உள்ளங்களையும் நீங்கள் எழுப்பி தாங்க ராஜா. நீங்கள் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.